நீங்க புதுசா ஷெட் போட போறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஷெட் போடணும். ஓகே. ஷெட்டோட சைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோழிக்கு மினிமம் வந்து ஒரு 1 1/2 ஸ்கொயர் ஃபீட்டாவது குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். ப்ரீடுக்கு தக்கன வந்து சைஸ் மாறும். சில ப்ரீடெல்லாம் கொத்திக்காது அப்படின்னா, நீங்க கொஞ்சம் 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கோழின்னு கணக்கு பண்ணிக்கலாம். அது வந்து நீங்க மேய்ச்சல்ல விட்டு அடையறதுக்கு மட்டும் தான் வளர்க்குறீங்கனாலும், நீங்க 1 ஸ்கொயர் ஃபீட்டு பிளான் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஃபீட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்டோட நீளம் இன்ட்டு அகலம் போட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்க ஷெட்டோட ஸ்கொயர் ஃபீட்டு கிடைச்சிரும். ஓகே மேட்டருக்குள்ள வருவோம். பொதுவா நாட்டுக்கோழிகள் மரத்து மேல அடையறத ரொம்ப விருப்பப்படும். நீங்க ஷெட்டுக்குள்ள இந்த மாரி பராமரிக்கச்சலனா பல நன்மைகள் இருக்கு. விஷயம் வந்து கோழியோட எச்சத்துக்கு மேல இன்னொரு கோழி போய் படுக்காது. அதுபோக நீங்க காலையில ஈஸியா தூத்து விட்டீங்கன்னா போதும். ஷெட் நீட்டா இருக்கும் 1. நைட்டு பூனை இந்த மாரி ஏதாவது வந்து கோழிகள கடிக்க வருது அப்படிங்கிற பட்சத்துல பராமரிக்கச்சல பாதி கோழிகளாவது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாழ்வான இடத்துல ஷெட் கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு மழை பெய்யுது, ஷெட்டுக்குள்ள தண்ணி வர மாரி சிச்சுவேஷன் இருந்தாலும், கோழிகள் வந்து ஷெட்டோடைய பரண் மேல ஏறி தப்பிச்சுக்கும். இதான் பரண் அமைக்கிறதுக்குரிய நன்மைகள். அதே மாரி பரண் அமைக்கிறதுக்கு வந்து மூங்கில் கம்புகள் பெருசா யூஸ் பண்ணாதீங்க. அது வழுவழுன்னு இருக்கிறதுனால கோழிகள் நிக்கிறதுக்கு சங்கடப்படும். ஓரளவுக்கு சவுக்கு கம்பு இல்லாட்டி நம்ம தைல மரம்னு சொல்லுவாங்க இல்லையா? யூக்காலிப்டஸ் கம்பு இத மாரி போட்டுக்கிட்டீங்கன்னா, கோழி கொஞ்சம் கிரிப்பா நின்னுக்கிடும். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.